புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து உறுப்பு டேஸ் குறளினை நிறைவு செய்க அன்பு இல்லவர்க்கு. புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து உறுப்பு டேஸ் குறளினை நிறைவு செய்க அன்பு இல்லவர்க்கு. அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வர் செவிலியால் உண்டு எனும் குறட்பாவின்படி சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்க. அன்பு அப்படின்னா தாய், அருள் அப்படின்னா குழந்தை, பொருள் அப்படின்னா வளர்ப்பு தாய். அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு எனும் குறட்பாவின்படி சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்வு செய்க. அன்பு அப்படின்னா தாய், அருள் அப்படின்னா குழந்தை, பொருள் அப்படின்னா வளர்ப்பு தாய். பொருத்தமான விடையை கண்டறிக. தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் இராமாயணமும் குறளும். இராமாயணமும் குறளும். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் இராமாயணமும் குறளும். திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? அறிவு முதிர்ச்சியுடையோர். திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? அறிவு முதிர்ச்சியுடையோர். கீழ் காண்பவர்களுள் எவர் குறளுக்கு உரை எழுதவில்லை? 4 ஆப்ஷன். நச்சர், திருமலையர், அடியார்க்கு நல்லார், தாமத்தர். அதெல்லாம் அடியார்க்கு நல்லார் உரை எழுதவில்லை. அப்போ இந்த 3 பேர் தான் உரை எழுதியிருக்காங்க. யாரு? நச்சர், திருமலையர், தாமத்தர். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் நச்சர், திருமலையர், தாமத்தர். நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார் பட்டன்றிருள். இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எது? இல்லறவியல். நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார் பட்டன்றிருள். இக்குறளில் இடம்பெற்றுள்ள இயல் யாது? இல்லறவியல். பொருந்தாத தொடரை கண்டறிக. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அடக்கம் அமரருள் உயிக்கும் கற்க கசடற செல்வத்துள் செல்லும் செவிச்செல்வம். இந்த 3மே திருக்குறள். இந்த தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது திருக்குறள் இல்லை. ஏ ஆப்ஷன் வந்து அடக்கம் அமரருள் உயிக்கும், இது திருக்குறள். பி கற்க கசடற, இதுவும் திருக்குறள். டி வந்து செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், இதுவும் திருக்குறள். இந்த 3 ஆப்ஷனுமே திருக்குறள். பொருந்தாதது அப்படின்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இது வந்து திருக்குறள் இல்லை. அப்போ இதுதான் பொருந்தாதது. அடுத்து பொறுத்துக. பேதையர் நட்பு அப்படின்னா தேய்பிறை. பேதையர் நட்பு சரியான விடைதான் சொல்றேன். பேதையர் நட்பு அப்படின்னா தேய்பிறை. பண்புடையார் தொடர்பு அப்படின்னா நவில் தோறும். பண்புடையார் நட்பு நவில் தோறும். அறிவுடையார் நட்பு வளர்பிறை. அறிவுடையார் நட்பு வளர்பிறை. இடுக்கண் களையும் நட்பு அப்படின்னா உடுக்கை இழந்த கை. இடுக்கண் களையும் நட்பு உடுக்கை இழந்த கை. அடுத்து பொறுத்துக. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். சரியான விடைதான் சொல்றேன். அன்புடையார் என்பும் உரியர். அன்புடையார் எம்பும் உரியர். அன்புடையார் எம்பும் உரியர். அன்பு ஈனும் ஆர்வமுடைமை. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை. அன்பின் வலியது உயிர்நிலை. அன்பின் வலியது உயிர்நிலை. மாதானுபங்கி என பெயருடையவர் யார்? மாதானுபங்கி என பெயருடையவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். மாதானுபங்கி என பெயருடையவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். திருவள்ளுவர் தோன்றிடாவிட்டால் தமிழன் எனும் ஓரினம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் எனும் ஒரு நூல் தோன்றிடாவிட்டால் தமிழ் மொழி எனும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறிய கி ஆ பெ விஸ்வநாதன். கி ஆ பெ விஸ்வநாதன். கி ஆ பெ விஸ்வநாதன். திருக்குறளுக்கு எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது? 7. திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது? 7. திருக்குறள் பாயிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 4. திருக்குறள் பாயிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 4. திருக்குறளை முதலில் பதிப்பித்த தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். இவற்றில் எது திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர்? அதாவது 4 ஆப்ஷன். ஏ வந்து மாதானுபங்கி, பி பெருநாவலர், சி தேவர், டி காளிங்கர்.
அதாவது வழங்காத பெயர் அப்படின்னா அது வந்து காளிங்கர் தான். அப்போ வழங்கும் திருவள்ளுவருக்கு வழங்கும் பெயர்கள் அப்படின்னா மாதானுபங்கி, பெருநாவலர், தேவர் இந்த மூணுமே என்னன்னா திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய பெயர்கள். அடுத்து ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருந்தகர் தாக்கற்கு பேருந்தகைத்து எனும் குறளில் வள்ளுவர் எடுத்தாலும் உவகை எது? ஆட்டுக்கடா. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருந்தகர் தாக்கற்கு பேருந்தகைத்து எனும் குறளில் வள்ளுவர் எடுத்தாலும் உவகை எது? ஆட்டுக்கடா. அடுத்து கீழ்காணும் திருக்குறளை தக்க மேற்கோள் தொடரால் நிரப்புக. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். ஊழி பெயரினும் தான் பெயரார் அப்படின்னா சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். அடுத்து தமிழ்மாதின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல் திருக்குறள். திருக்குறள். ஞாலத்தின் மானப்பெரிது தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. அப்படின்னா தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. திருக்குறள் பொருட்பாலின் இயல்கள் அரசியல் அங்கவியல் ஒளிபியல். திருக்குறள் பொருட்பாலின் இயல்கள் அரசியல் அங்கவியல் ஒளிபியல். உரிய சொல்லால் நிரப்புக. அறனறிந்து மூத்த அறிவுடையார் டேஸ் திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் கேண்மை. அறனறிந்து மூத்த அறிவுடையார் டேஸ் அப்படின்னா கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் எதை போன்றது அப்படின்னா பின்வாங்கி நிற்கும் ஆடு. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் எதை போன்றது? பின்வாங்கி நிற்கும் ஆடு. நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி எனும் அடைமொழியால் குறிக்க பெறும் நூல்கள் நாலடியார் திருக்குறள். நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி எனும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் நாலடியார் திருக்குறள். திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? திரு பிளஸ் குறள் திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. திரு பிளஸ் குறள் திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்றும் திருக்குறளை கூறுவர். திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. திருவள்ளுவரது காலம் கிமு 32 என்றும் கூறுவர். இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. அதாவது என்ன செய்யுது, எந்த கூற்று சரியானதுன்னா 1ம் 3ம் தான் சரி, 2ம் 4ம் தவறு. சரியானது திரு பிளஸ் குறள் திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்கள் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. 1, 3 சரி. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகி விடின் என்று குறள் கூறும் கருத்தின் அடிப்படையில் பின்வருவனவற்றில் எதை குறிக்கும்? நீரியல் அறிவு. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகி விடின் என்றும் குறள் கூறும் கருத்தின் அடிப்படையில் பின்வருவனற்றில் எதை குறிக்கும் அப்படின்னா நீரியல் அறிவு. தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. இக்குறட்பாவின்படி கீழ்கண்டவற்றுள் எது சரி அப்படின்னா தீப்புண் ஆறும் நாப்புண் ஆறாது. தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. இக்குறட்பாவின்படி கீழ்கண்டவற்றுள் எது சரி? தீப்புண் ஆறும் நாப்புண் ஆறாது. திருக்குறள் டேஸ் நூல்களுள் ஒன்று 10 கீழ்கணக்கு. திருக்குறள் டேஸ் நூல்களில் ஒன்று 10 கீழ்கணக்கு. பொருட்பாலில் பகுக்க பெறாத இயல் பாயிரவியல். பொருட்பாவில் பகுக்க பெறாத இயல் அப்படின்னா பாயிரவியல். பொருட்பாலில் பகுக்க பெறாத இயல் பாயிரவியல். திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது? கிமு 31. திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது? கிமு 31. முயற்சி திருவனை ஆக்கும் என கூறியவர் திருவள்ளுவர். வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஒருந்து என திருக்குறளை பாராட்டியவர் பரணர். வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவது எல்லாம் அளந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் பரணர். திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் 38. திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் 38.
விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் கண்டறிக. ஆதிகாவியம். இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல ஆதிகாவியம் பொருந்தாது. அப்ப என்னென்னலாம் திருக்குறளுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் அப்படின்னா உத்தரவேதம், பொய்யாமொழி, தமிழ்மறை. உத்தரவேதம், பொய்யாமொழி, தமிழ்மறை. உத்தரவேதம், பொய்யாமொழி, தமிழ்மறை. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா திருக்குறள். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருக்குறள். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107. டேஸ் என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். அப்படி டேஸ் என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யினா அருவினை. அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். டேஸ் என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். இன்புற்றார் எய்தும் சிறப்பு டேஸ் என்ற வரி இடம்பெற்ற நூல் அப்படின்னா திருக்குறள். இன்புற்றார் எய்தும் சிறப்பு டேஸ் என்ற வரி இடம்பெற்ற நூல்னா திருக்குறள். இன்புற்றார் எய்தும் சிறப்பு இடம்பெற்ற நூல் திருக்குறள். கல்லார் அறிவில்லாதார் என்று கூறும் நூல் திருக்குறள். கல்லார் அறிவில்லாதார் என்று கூறும் நூல் திருக்குறள். கல்லார் அறிவில்லாதார் என்று கூறும் நூல் திருக்குறள். திருக்குறளில் 7 எனும் எண்ணு பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? 8. திருக்குறளில் 7 எனும் எண்ணு பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? 8. திருக்குறளில் எத்தனை அதிகாரம் உள்ளன? 137. திருக்குறளில் எத்தனை அதிகாரம் உள்ளன? 133. திருக்குறளுக்கு 11 உரை எழுதியுள்ளனர். அவ்வுரைகளுள் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யார்? பரிமேலழகர். திருக்குறளுக்கு 11 உரை எழுதியுள்ளனர். அவ்வுரைகளுள் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யார்? பரிமேலழகர். மாதானுபங்கி என அழைக்கப்படுபவர் யார்? திருவள்ளுவர். மாதானுபங்கி என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். உரிய சொல்லாக நிரப்புக. செய்க பொருளை டேஸ் செருக்கருக்கும் எஃதறிநீர் கூறியதில். செய்க பொருளை டேஸ் செருக்கருக்கும் எஃதநீர் கூறியதில் அப்படின்னா செருணர். அந்த டேஸ்ல என்ன நிரப்பணும்னா செருணர். செய்க பொருளை செருணர் செருகருக்கும் எஃதறிநீர் கூறியதில். அடுத்து ஊழி பெயரினும் தான் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் எனும் குறட்பாவில் ஊழி என்பதன் பொருள் அப்படின்னா உலகம். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் டேஸ் என்னும் குறளில் ஊழி என்பதன் பொருள் அப்படின்னா உலகம். ஊழி அப்படின்னா உலகம். அடுத்து பொறுத்துக. ஒழுக்கத்தின் எய்துவார். சரியான விடைதான் சொல்றேன். ஒழுக்கத்தின் எய்துவார் அப்படின்னா மேன்மை. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. இழுக்கத்தின் எய்துவர் அப்படின்னா எய்தாப்பழி. இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது. பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது. ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஞானப்பிரகாசன். திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? ஞானப்பிரகாசன். அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? வளர்பிறை போன்றது. அறிவுடையார் நட்பு எதை போன்றது? வளர்பிறை போன்றது. அறிவுடையார் நட்பு எதை போன்றது? வளர்பிறை போன்றது. பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இதில் கூகை என்பதன் பொருள் யாது? கோட்டான். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இதில் கூகை என்பதன் பொருள் யாது? கோட்டான். பொருந்தாத தொடரை கண்டறிக. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இழிந்த பிறப்பாய் விடும், பிறப்பொழுக்கும் குற்றங் கெடும், ஏதம் படுபாக்கறிந்து செல்வத்து பயனே ஈதல். ஆப்ஷன் ஏ இழிந்த பிறப்பாய் விடும், பி பிறப்பொழுக்கம் குற்ற கெடும், சி ஏதம் படுபாக்கறிந்து, டி செல்வத்து பயனே ஈதல். இதில் டி தான் பொருந்தாத தொடர். செல்வத்து பயனே ஈதல். அடுத்து வாய்மை எனப்படுவது. வாய்மை எனப்படுவது அப்படின்னா தீங்கு தராத சொற்களை பேசுதல். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். திருவள்ளுவர் தோன்றிடாவிட்டால்
தமிழன் எனும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் அப்படின்னா கி ஆ பெ விஸ்வநாதன். கி ஆ பெ விஸ்வநாதன்.